ஓம் ஸ்ரீ சாய்ராம். சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி வந்தனங்கள். பிரேமதாரா சீரீஸில் நம்ம இன்னைக்கு சுவாமியோட அடுத்த கடிதத்தை பற்றி சத்சங்கம் பண்ண போகிறோம். உங்களோட சேர்ந்து இந்த சத்சங்கத்தில் பங்கேற்கிறதுக்கு நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். என் பேர் ஜி கணேஷ். சாய்ராம். என் பேர் கிரண். சாய்ராம். இப்போ இந்த கடிதத்தோட தமிழ் வெர்ஷனையும் ஆங்கிலம் வெர்ஷனையும் நம்ம பார்த்துருவோம். நம்ம சாய்ராம் கிரண், நீங்கள் இங்கிலீஷில் ப்ரெசென்ட் பண்ண. கண்டிப்பாக பிரதர். The one you seek outside is your own self. After long searches here and there, in temples and churches, on earth and heavens, at last you come back, completing the circle from where you have started, to your soul. You found that He for whom you have been seeking all over the world, for whom you have been weeping and praying in churches and temples, on whom you were looking as the mystery of all mysteries, shrouded in the clouds, is the nearest of the near, is your own self, the reality of your life, body and soul. That is your nature. Assert it, manifest it. It is the truth and truth alone that is one's real friend and relative. Abide by the truth. Tread the path of righteousness, and not a hair of your body will ever be injured. Meditation is nothing else but rising above desires. Renunciation is the power of battling against evil forces and holding the mind in check. With love and blessings, Sri Satya Sai Baba, 30th August 1975. தமிழில் நான் படிக்கிறேன். கடிதத்தோட தலைப்பு, நீ யாரை வெளியில் தேடுகின்றாயோ அவர் உன்னுள்ளேயே உரைகிறார். இதுதான் கடிதத்தோட தலைப்பு. அங்கும் இங்கும் கோயில்களிலும் தேவாலயங்களிலும் பூமியிலும் ஸ்வர்க்கத்திலும் என நீ மேற்கொண்ட நீண்ட தேடல்களை முடித்து கடைசியாக இந்த வட்டத்தின் முடிவில் ஆரம்பித்த இடத்திலேயே உன் ஆன்மாவிடம் வந்து சேர்கிறாய். எவரை அறிவதன் பொருட்டு நீ இவ்வுலகம் முழுவதிலும் தேடலை மேற்கொண்டாயோ, யாருக்காக நீ தேவாலயங்களிலும் கோயில்களிலும் கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்தாயோ, யாரை நீ மேகங்களுக்குள் மறைந்திருக்கும் புரியாத புதிதாக கண்டாயோ, அவர் உனக்கு மிகுந்த அருகாமையில் இருக்கும் உன் ஆன்மாவேதான். உன் உடல் மற்றும் ஆன்மாவில் உறையும் வாழ்க்கையின் உண்மை தத்துவமும் அதுவே. அது உன் ஸ்வரூபம். அதனை நீ உறுதியாக உணர்க. சத்தியம் மட்டுமே உன் நிஜமான நண்பன் மற்றும் பந்து. அந்த சத்தியத்தின் வழி நில். சத்தியத்தின் வழியிலும் தர்மத்தின் வழியிலும் நட. அப்போது உன் உடம்பின் ஒரு முடியும் எவராலும் காயப்படாது. ஆசைகளை கடந்து நிற்றலே தியானம். தீய சக்திகளை, அதாவது உந்துதல்களை வென்று மனதை அடக்குவதே துறவு. அன்பு மற்றும் ஆசிகளுடன் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா, 30 ஆகஸ்ட் 1975. சாய்ராம். இப்போ நம்ம இந்த லெட்டரோட மெயின் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத தமிழ்லையும் ஆங்கிலத்துலேயும் பார்த்துட்டோம். ஆனால் என்ன சுவாமி இதில் சொல்ல வர்றார், நமக்கு அவருடைய பக்தர்களுக்கு என்ன சொல்ல வர்றார் இதில் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ முதல்ல வெளியே தேடுபவர் உள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறார் சுவாமி. இப்போ வெளியில் நம்ம என்ன தேடிட்டு இருக்கோம், உள்ளே எங்கே இருக்கார் அவர்? இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா, கிரண், நான் வண்டியோட சாவியை ஒரு இடத்துல தொலைச்சிட்டேன். நான் போய் பெட்ரூமில் தேடுறேன், டைனிங் ஹாலில் போய் தேடுறேன், வேறு ஒரு இந்த கிச்சனில் போய் தேடுறேன். திடீர்னு எங்கள் அப்பா அங்கேருந்து வந்துட்டு கேட்குறாரு, என்ன தேடுற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் சொல்கிறேன், இல்லை வண்டியோட சாவியை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னோடனே, உன் ரூமில் நீ ஒரு இடத்துல தானே வைப்ப, அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சொல்கிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த இடத்துல கீச்செயின் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, கரெக்டாக தான் நான் வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு மறந்து போனதுனாலையோ இல்லை என்னுடைய அறியாமையினாலேயோ எங்கே நான் தொலைச்சனோ அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் நான் போய் தேடிக்கிட்டு இருக்கேன் நான்.
அதுதான் சுவாமி என்ன சொல்கிறாரு, வெளியே தேடுகிறாய் ஆனால் உள்ளே தான் சுவாமி, உள்ளே தான் இருக்கேன், அந்த ஆன்மா உள்ளே தான் உனக்குள்ளே தான் உறைந்திருக்கிறது அப்படின்னு சுவாமி இந்த இடத்துல சொல்கிறார். கிரண், உங்களுடைய அனாலஜி என்ன இதில்? வெளியே தேடுபவர் உள்ளே இருக்கிறார். கண்டிப்பாக பிரதர். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயம் பற்றி தேடிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போது நீங்கள் ஒருத்தர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க இல்லை நான் ஒரு நல்ல ஜாப்க்காக தேடுறேன். இன்னொருக்கிட்ட கேட்டிங்கன்னா இல்லை நான் என் வீட்டில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லைனா ஒரு பீஸ்ஃபுல்னஸ்க்காக நான் தேடுறேன், அது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எப்படின்னா ஏதோ ஒரு அவங்களுக்கு கரெக்டாகவே தெரியாது அவங்க தேடுறாங்களா இல்லையான்னு சொல்லி. ஒரு மொனோட்டோனஸ் லைஃப் இல்லைனா ஒரு ரொபோட்டிக் லைஃபாக அப்படியே அவங்க வாழ்க்கையில் போயிட்டே இருக்கும். இது பற்றி என்ன சுவாமி ஒரு சின்ன அனாலஜி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கரெக்டான இடத்துல தேடுறீங்களா இல்லையா. ஒரு சின்ன கதையில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் ஒரு மிலிட்ரி ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு இட்லி சாம்பார் கேட்குறாங்க. ஆனால் அந்த மிலிட்ரி ஹோட்டல் வெளியிலேயே ஒரு போர்டு இருக்குது, இது எல்லாம் இங்கே கிடைக்காது. நீங்கள் அந்த போர்டு படிச்சிட்டும் உள்ளே போயிட்டு நான் இட்லி சாம்பார் கேட்டேன், அதோட அது ரொம்ப சர்ப்ரைசிங். அது ரொம்ப ரிலேட்டட் நம்ம லைஃப்க்கு. கரெக்ட். இதை நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொரு தாட் என்ன வருது அப்படின்னா, இதில் 2 விதமான சர்ச்சஸ் இருக்குது சொசைட்டியில். 2 விதமான பீப்புள். என்ன தேடுறோம் தெரிஞ்சே தேடுறவங்க ஒரு சொசைட்டியில் ஒரு குரூப்பு. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா என்ன தேடுறோம் தெரியாமே ஆனால் தேடிக்கிட்டு இருக்காங்க, அது இன்னொரு குரூப். அது அதிர்ஷ்டவசமாக நம்மலாம் சுவாமியோட டிவோட்டியாக இருக்கிறதுனால, சுவாமியோட கை காட்டுதல்னால நமக்கு என்ன தேடுறோங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி இன்னும் உலகத்தில் நிறைய பேர் தேடிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் என்ன தேடுறோம் அப்படிங்கிறதே தெரியல. அதுதான் சுவாமி என்ன சொல்கிறார், நீ என்ன வெளியில் தேடினாலும் அது வெளியில் கிடைக்காது, அது உனக்குள்ளே தான் உறைந்திருக்கிறது, அதுதான் ஆன்மா அப்படின்னு சொல்கிறார். இதனோட அடுத்த ஸ்டெப்பாக சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, ஆரம்பித்த இடத்துலையே நிற்கிறாய் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். இப்போ சுவாமி சொன்ன அந்த அடுத்த கோட் என்ன பாருங்கள், எண்ட் ஆஃப் நாலேஜ் இஸ் விஸ்டம். இப்போ உலகியல் ரீதியாக உதாரணத்துக்கு ஆஃபீஸில் தேடுறோம், அங்கே திருப்தி கிடைக்கல. வீட்டில் தேடுறோம், அங்கே திருப்தி கிடைக்கல. ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கேயும் திருப்தி கிடைக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் கிடைக்கல. ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறோம், அங்கே கிடைக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் கிடைக்கல. அப்போ எந்த இடத்துல போனாலும் திருப்தி கிடைக்கிற மாதிரி ஒரு காணல் நீரை உருவாக்குதே தவிர ஆனால் கிடைக்கல. அது சுவாமி என்ன சொல்கிறார், இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி நீ அதே இடத்துக்கு தான் நிற்கிற, அதே ஆரம்பித்த இடத்திலேயே நிற்கிறாய். அப்போ எண்ட் ஆஃப் நாலேஜ் இஸ் விஸ்டம், அதாவது அறிவின் தேடுதலின் முடிவில் ஞானம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறார் சுவாமி. கரெக்ட் பிரதர். நீங்கள் இன்னொரு அனாலஜி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் டெய்லி நம்ம பண்ணுற இது தான், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இல்லைனா ஒரு ஆக்டிவிட்டி நம்ம வீட்டு விட்டு வெளியே போகிறோம். ஒரு ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி இல்லைனா ஒரு யாராவது மீட் பண்ணுறதுக்கு இல்லைனா இன்னொரு வேலை ஏதாவது பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த வேலை பண்ணிவிட்டு நம்ம பர்மனெண்ட்டாக அதே இடத்துல இருக்க மாட்டோம், திருப்பி வீட்டுக்கு வருவோம். ஸோ எப்படின்னா நீங்கள் வேலை முடிச்சுட்டு உங்களுக்கு அங்கே வேறு வேலை எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ அங்கேருந்து நீங்கள் அங்கே தான் நீங்கள் திருப்பி வரீங்க. கம்மிங் பேக் டு தி சோர்ஸ். எஸ், இது ஆரம்பித்த இடத்திலேயே சேர்கிறாய் அப்படிங்கிறாரு. இது எல்லாமே கொஞ்சம் கான்செப்சுவலாக நமக்கு புரிஞ்சுக்கிறது நம்மளுடைய இன்னைக்கு இருக்கிற மனோநிலைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். கரெக்ட். ஆனால் ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சுவாமி நமக்கு ஒன்று சொல்கிறார் அப்படின்னா நம்மளால் முடியாத எதுவும் சொல்கிறது இல்லை. எதுவும் நமக்கு என்ன முடியுமோ அதை செய் அப்படின்னு தான் சுவாமி சொல்கிறார். இப்போ அடுத்த பாயிண்ட் பார்த்தா அருகாமை, நியர்பை அப்படின்னு சுவாமி அடுத்த அந்த இடத்துல அந்த லெட்டரில் ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணுறாரு. இதில் சுவாமியோட டிஸ்கோர்ஸில் ஒரு இடத்துல சொல்கிற உபவாசம் பற்றி சுவாமி சொல்கிறார். இப்போ உபவாசம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் கிரண்? உபவாசம் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படின்னா, இல்லை நான் சாப்பிடாம இருக்கிறது தான் உபவாசம். அவ்வளோதான். 90% நம்ம இன்னைக்கு சொசைட்டியில் போய் கேட்டால், ஏகாதசிக்கு நான் உபவாசம் இருக்கேன், கந்தசஷ்டிக்கு நான் உபவாசம் இருக்கேன் அப்படின்னா சாப்பிடாமல் இருக்கிறது தான். ஆனால் சுவாமி வேறு மாதிரி சொல்கிறார். அது உபவாசம்னா அப்படின்னா அருகாமை, வாசம்னா இருத்தல், அருகாமையில் இருத்தல். அப்போ அருகாமையில் இருத்தல்னா எங்கே? இப்போ ஏகாதசிக்கு நான் உபவாசம் இருக்கேன் அப்படின்னா பெருமாளுக்காக நான் இருக்கேன் அப்படின்னா, பெருமாளுக்கு அருகாமையில் எப்படி இருக்கிறதுனா சுவாமி எண்ணம், சொல், செயல், உணர்வு எல்லா இடத்துலையும் அருகாமையில் இருக்கணும். உன்னுடைய உலகியல் ரீதியான விஷயங்கள்லாம் 2ஆம் கட்டமாக மாறணும். அதாவது சாப்பாடு, தூக்கம், மற்ற விஷயங்கள்லாம் 2ஆம் கட்டமாக மாறணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சாப்பிடாமல் இருக்கிறது நம்மளுடைய விரதம் அப்படின்னு நினச்சிட்டு, உபவாசம்னு நினச்சிக்கிட்டு அன்றைக்கின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன உபவாசம்னா கடவுளுக்கு பக்கத்தில் இருக்க அந்த விஷயத்தை விட்டுடுறோம் நம்ம அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த அருகாமை அப்படின்னு சுவாமி இங்கே சொல்கிறது, நீ கோவிலில் தேடுற, வேற எங்கெங்கேயோலாம் தேடுற நீ, ஆனால் உனக்குள்ளேயே அருகாமையில் பக்கத்துலேயே இருக்கார் அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு. ஸோ உங்களுடைய பார்வை என்ன கிரண்? அதோட சின்ன அருகாமையில் அதே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆர் ரியல் லைஃப்பில் சுவாமி அவங்க
சின்ன வயசுலவே காட்டுறாங்க. நீங்கள் அவங்க ஹம்பி இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியுமா? ஹம்பி இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா விருப்பாக்ஷகம் எப்படின்னா சுவாமியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சுவாமியோட சேர்ந்து ஹம்பிக்கு போகிறாங்க. ஸோ சுவாமி வந்து இல்லை நான் வரமாட்டேன், நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. உள்ளே போய் அவங்க பார்த்தா அந்த சிவலிங்கத்தை இடத்துல சுவாமியே இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டு, இல்லை இங்கே சத்யா வந்து என்ன இப்படி ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணுறாங்கன்னு சொல்லி திருப்பி வெளியே வந்து பார்த்தா சுவாமி அங்கே தான் இருக்காங்க. ஸோ இதோட மெசேஜ் என்னென்னா, உள்ளேயும் இருக்கிறதுனா வெளியே இருக்கிறதுனா, ஸோ நீங்கள் எல்லா இடத்துல நீங்கள் வேறு ஏதோ தேடுறீங்க, நான் தான் இருக்கேன். எக்ஸாக்ட்லி, அதுதான் அருகாமை. சுவாமி சொல்ல அந்த அருகாமையோட டெஃபினேஷன். அடுத்தது இதில் இது இன்னொன்று கூட பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஆஃபீஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா வாரத்தில் 5 நாள் நான் ஆஃபீஸ் போகிறேன். அந்த 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எனக்கு பெருசாகவே தெரியாது. ஆனால் சமிதிக்கு ஏன்ப்பா பஜனைக்கு வரல அப்படின்னா எனக்கு டைம் இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? பட் ஆனால் பார்த்தா சமிதி வந்து பக்கத்தில் ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸை சுவாமி இங்கே சொல்லலை. அருகாமை அப்படிங்கிறது மென்டல் டிஸ்டன்ஸ். தூரம் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் தான் இங்கே இருக்குது அப்படிங்கிறத சுவாமி இங்கே அருகாமைங்கிற அந்த வார்த்தையில் பிரயோகம் பண்ணுறார். அடுத்த பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை சுவாமி சொல்கிறது, இதுதான் இயற்கையான ஸ்வரூபம், அதாவது நேச்சர். உன்னுடைய அதாவது கம்பராமாயணத்தில் கம்பர் அழகாக கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இலங்கை வேந்தன் எப்படி கலங்குறான்னா கடன் வாங்கினவன் போல் கலங்குறான் அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம வாழற வாழ்க்கை சர்ச் இருக்கு இல்லையா, சுவாமி சொன்ன இந்த தேடுதல் வேட்டை இருக்கு இல்லையா, அது எல்லாமே கடன் வாங்குறது மாதிரி. இங்கே இருக்காருன்னு தேடுறோம். ஆனால் அந்த இடத்துல நமக்கு எதுவுமே திருப்தி கிடைக்கல. சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட இயற்கையான ஸ்வரூபம் எங்கன்னா உள்ளுக்குள்ளே தான் இருக்குது, அங்கே போய் தேடு அப்படிங்கிறார் சுவாமி. உங்களுடைய அனாலஜி என்ன அதில்? கரெக்ட் பிரதர். நீங்கள் ஒரு ரொம்ப சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிவோட்டி பிரஹலாதா. அவங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்க பிரஹலாதா இருக்கிற என்வாயர்மெண்ட் வந்து நீங்கள் பாருங்க, சுற்றி ராட்சசாஸ் எங்கேயும் இப்போ இருக்கிற நீங்கள் அந்த என்வாயன்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. அங்கே எல்லாமே நீங்கள் காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் எல்லாமே அவங்க சுற்றி தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் பிரஹலாதரோட ஒரு லைஃப் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே ஓம் நமோ நாராயணாய பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னா அவங்க வந்து உள்குள்ளே இருக்கிற அந்த நாராயணா பார்த்துட்டே இருந்துட்டு அவங்க சாப்பிட்றது மறந்துட்டாங்க, தண்ணி குறுக்கிறது மறந்துட்டாங்க, எல்லா விஷயமும் மறந்துட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் சொன்ன அந்த உபவாசம் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அவங்க உபவாசத்தில் தான் இருக்காங்க. இது இன்னொரு எக்ஸாம்பிள் அழகாக சுவாமி சொல்ல, கார் அண்ட் டிரைவரை வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறார் சுவாமி. இந்த ஆத்மா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மா தான் டிரைவர். இந்த உடம்புங்கிறது வந்து கார் இது. ஆனால் இன்றைக்கி துரதிர்ஷ்டவசமாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் தான் காருன்னு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சுவாமி என்ன சொல்ல, நீ கார் இல்லை நீ டிரைவர் அப்படிங்கிறார் சுவாமி. அப்போ இந்த இடத்துல பார்த்தா அப்போ என்னோடய இயற்கையான சொரூபம் எது அப்படின்னா, நான் தான் டிரைவர், நான் தான் அந்த ஆன்மாவை நீ உணர வேண்டும் அப்படின்னு சொல்லி சுவாமி அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இந்த 4 விதமான விஷயங்களையும் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறார். இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரலாம். அந்த லெட்டரை கொஞ்சம் நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்க்கும்போது சுவாமி அந்த உடல் மற்றும் ஆன்மா இதை பற்றி பேசுகிறார். நம்ம இந்த உடல் ஆன்மா அப்படி பற்றி பேசும்பொழுது நம்ம உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தங்கம் இருக்குது அப்படின்னா தங்கம் வந்து ஒரு ஹை வேல்யூ மெட்டல், மதிப்பு அதிகமான ஒரு உலோகம். அது வேற இரும்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறைந்த மதிப்புள்ள ஒரு உலோகம். ஆனால் அந்த குறைந்த மதிப்புள்ள உலோகத்துக்குள்ளே தான் அதிக மதிப்பு உள்ள தங்கத்தை வச்சு பூட்டி நம்ம பாதுகாக்கிறோம். இப்போ சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, இந்த உடம்புங்கிறது இரும்பு, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மாங்கிறது தான் தங்கம். அப்போ அந்த தங்கத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த தங்கம் தன்னுடைய கர்மாவை செய்யறதுக்கு தான் இந்த உடம்பு தேவைப்படுது. முதல்ல இந்த உண்மையை நீ உணர வேண்டும் அப்படின்னு சுவாமி அழகாக பியூட்டிஃபுல்லாக ஒரு இடத்துல சொல்லிட்டு அவர் இன்னும் அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாடி கான்ஷியஸ்னஸ். இப்போ நம்ம எல்லாம் இருக்கிறது வந்து பாடி கான்ஷியஸ்னஸ், உடல் பற்று. அந்த உடல் பற்றுனால தான் வெளியில் தேடிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே. இதெல்லாம் சுவாமி சொல்கிறார், உனக்கு ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் தான் முக்கியம். அந்த ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ ஆன்மாவை உள்ளுக்குள்ளே தேட ஆரம்பிச்சிருவ அப்படின்னு சுவாமி இந்த இடத்துல இந்த உடல் ஆன்மா அப்படிங்கிறத பற்றி அழகாக பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாரு. உங்களுடைய பார்வை என்ன? கண்டிப்பாக பிரதர். இங்கே நமக்கு ஒரு சேயிங் இருக்குது, இல்லைன்னா ஷரீர மாத்தியம் கலு தர்ம சாதனம். கரெக்ட். இந்த உடல் இருந்தால் தான் நீங்கள் எப்படிப்பட்ட தர்மமும் பண்ண முடியும். ஸோ அதோட ஃபஸ்ட்டு சம்மரி என்னென்னா, உங்களோட உடல் இம்பார்ட்டண்ட். ஆனால் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுவாமி இன்னொரு அனாலஜி சொல்லுவாங்க, உங்கள் கையில் வைரம் இருக்குது, ஆனால் உங்ககிட்டையும் வைரம் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த வைரம்
இருக்குன்னு தெரியாமல் நிறைய இடத்துல யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் கிளாஸ் பீசஸ், ஃபார் ட்ரிங்க்லெட்ஸ் ஆஃப் ட்ரெஷர். ஸோ அது என்ன சொல்ல வருதுன்னா, உங்கள்கிட்டயே அந்த ட்ரெஷர் இருக்குது. உங்கள் பாடி தான் அந்த ட்ரெஷர் வைக்கிற ஒரு பெட்டு. அது அப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு கோ ஃபார்வர்ட் இன் லைஃப். பியூட்டிஃபுல். இப்போ அடுத்தது உடல் ஆன்மாவை பற்றி, இந்த கருவி டூல் பற்றி பேசணும். அடுத்தது இது மிஷன், செயல் திட்டம். இது எப்படி இந்த கான்செப்சுவலாக சுவாமி சொல்கிறார், வந்து வெளியே தேடுபவர் உள்ளே இருக்கிறார், ஆரம்பித்த இடத்துலேயே நீ மறுபடியும் வந்து நிற்கிற, உனக்கு அருகாமையில் தான் இருக்காரு, இதுதான் அவனுடைய இயற்கையான ஸ்வரூபம், இதெல்லாம் சொல்லிட்டார். ஆனால் இது எப்படி வந்து செயல் திட்டம் என்ன, இது மிஷன், வாட் இஸ் த மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஹியர் அப்படின்னு சொன்னால், சுவாமி இந்த இடத்துல 2 ஹியூமன் வேல்யூஸ் பற்றி பேசுகிறார். சத்தியம், தர்மா, ரெண்டுத்தையும் பற்றி பேசுகிற போது சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் இங்கே ஆன்மாவுக்கும் என்ன சம்மந்தப்படுத்தி பேசுகிறார் சுவாமி அப்படின்னா, நம்ம உதாரணத்துக்கு ஹனுமார் எடுத்துப்போம், அங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஹனுமார் எப்படி இருந்தார்னா, ஹனுமாரோட ஒரு ஃபோட்டோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு நெஞ்சை கிழிச்சு காமிக்கும்போது அங்கே உள்ளே வந்து ராமருடைய ஃபோட்டோ, ராமருடைய அந்த இமேஜ் தெரியும் நமக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, சுவாமி சொல்கிற அந்த ஆன்மாவை உள்ளுக்குள் தேடி இருக்க கானகத்தில், இந்த வனவாசத்தில் ஆஞ்சநேயர் தேடும்பொழுது ராமரை பார்க்கும்பொழுது தான் அவருக்கு வந்து அந்த கூஸ் பம்ப்ஸ் வருது, கண்ணில் தண்ணி வருது, இதெல்லாம் நடக்குது அவருக்கு. என்ன அப்படி நான் யாரை நான் தேடிக்கிட்டு இருந்தோனோ அவரை நான் கண்டு கொண்டேன். அப்போ உள்ளுக்குள்ளே அதை உணர்றார் ஆஞ்சநேயர். அதுதான் அந்த ஃபோட்டோவோட டெஃபினேஷன். அது உள்ளுக்குள்ளே அந்த ஆத்மாவை ஆத்மாராமனாக உள்ளுக்குள்ளே ஆஞ்சநேயர் பார்த்தது தான். இப்போ சுவாமி சொல்கிறார் இல்லையா, உனக்கு வெளியே தேடுபவர் உள்ளே இருக்கிறா அப்படின்னா, அதுக்கு ஆஞ்சநேயர் தான் ஒரு கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிள். அதில் இந்த ஃபர்ஸ்ட் கட் இதில் வந்து உங்களுடைய பார்வை என்ன கிரண்? கண்டிப்பாங்க. ஆஞ்சநேயர் வந்து சுவாமி நிறைய விஷயம் பேசிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவாமி ஆஞ்சநேயர் வந்து பலவந்துடு, குணவந்துடு. அது எப்படின்னா, ஆஞ்சநேயருக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் யாருக்கும் கிடையாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வந்து எப்போவுமே ராமர் சொல்கிறது தான் நான் செய்கிறேன். இப்போது ராமாயணம் தோட்டே கிடையாது, ரெண்டாவது என்னங்கிறது எதுவும் கிடையவே கிடையாது. ராமாயணால ஒரு ஸ்லோகம் இருக்குது, இது சுந்தரா காண்டம் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. யதா ராகவர் நிர்முக்த ஷரஸ்வசன விக்ரமஹா கச்சே தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம். ராமரோட வில்லுலேருந்து எப்படி ஒரு அம்பு போய் அந்த டெஸ்டினேஷன் அப்படியே சேருமோ, நானும் அப்படி தான் லங்கா போயிட்டு சீதா மாதா எங்கே இருக்கார், அப்போ அந்த வார்த்தையை நான் ராமர்கிட்ட கொண்டு வரேன். அப்போ இங்கே சத்தியம்னு சுவாமி சொல்கிறது வந்து, என்னுள் உறையும் ஆன்மாவை நான் எப்போ உணர்றனோ அதுதான் சத்தியம் அப்படிங்கிற சுவாமி. தட் இஸ் சத்யா. எக்ஸாக்ட்லி. அப்போ ஆஞ்சநேயர் அதுக்கு ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். இது கான்செப்ட் அப்படின்னா, சுவாமி சொல்கிறது கான்செப்ட் அப்படின்னா, அதுக்கு ப்ரூஃப் யார் அப்படின்னா ஆஞ்சநேயர் தான். தன்னுக்குள் உறைந்திருக்கும் ராமரை அவர் உணர்ந்ததுனால தான் இந்த வார்த்தையை அவர் சொல்ல முடியுது. நான் ஏவி அன்பு. அதனால தான் ராவணன் கிட்ட போய் என்ன சொல்கிறார், தாசோகம் கோசலேந்திரஸ்ய அப்படிங்கிறார். நான் ராமபிரானின் ஒரு சேவகன் அப்படிங்கிறார். அவர் நினச்சிருந்தா நான் வந்து வாயு புத்திரன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை வந்து அஞ்சனை மைந்தன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை இவ்வளோ நான் படிச்சிருக்கேன், இவ்வளோ ஸ்காலர்ஸ் எனக்கு இருக்குது, இவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் நான் முடிச்சிருக்கேன்னு சொல்லலாம். அதெல்லாம் எதுவுமே அவர் சொல்லலை. தாசோகம் கோசலேந்திரஸ்ய அப்படின்னா இந்த சத்தியத்தை அவர் உணர்ந்ததால் என்ன சொல்கிறாரு, தனக்குள் இருக்கும் ராமனை உணர்ந்ததால், அந்த ஆன்மாவை உணர்ந்ததால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சத்தியம் நான் தாசோகம் கோசலேந்திரஸ்ய. இதுதான் சுவாமி சொல்கிற இந்த சத்தியம். இதே விஷயம் ராமரே சொன்னாங்க. நீங்கள் ராமாயணம் பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் ஒருத்தரை போதும், ராவணர் இல்லை, எல்லா லங்கா காலி பண்ணுறதுக்கு ஆஞ்சநேயர் மட்டும் போதும். ஆனால் நீங்கள் எங்கேயாவது நீங்கள் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் ஹனுமர் வந்து எப்போவுமே இல்லை நான் பண்ண முடியும், இல்லைனா நான் தான் செய்ய முடியும் எப்போவுமே சொல்லலை. ராமர் என்ன சொல்லுவாங்களோ அதுதான் நான் பண்ணுறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி தாசோகம் கோசலேந்திரஸ்ய, அவங்க சொல்கிறது தான் எனக்கு அந்த ஒரு தர்மா ஆர் மை டெஸ்டினேஷன். அந்த சொல் எப்போ வரும் அப்படின்னா, அது உணர்ந்தால் தான் அது வர முடியும். எனக்குள்ளே இருப்பது அந்த ஆன்மா தான் ராமர் தான் அப்படின்னு நம்ம உணர்ந்தால் மட்டும்தான், அந்த சத்தியத்தை உணர்ந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தை சொல்லால் வரும். அடுத்தது தர்மம் பற்றி சுவாமி போல. அடுத்த ஹியூமன் வேல்யூ தர்மம். இதுக்கும் தர்மத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, எப்போ நான் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்மா, எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மாவை உணர்ந்துட்டனோ, இன்னும் அதனுடைய கட்டளைப்படி நடக்கிறது தான் தர்மம். அது என்ன சொல்கிறதோ அதுதான் நான் செய்யணும். எனக்குன்னு ஒரு, இப்போ ஆஞ்சநேயரை பற்றி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருக்குன்னு ஒரு செகண்ட் தாட்டே எதுவும் கிடையாது. ஆஞ்சநேயா போய் சஞ்சீவி மலையை கொண்டு வா அப்படின்னா, எஸ் கிளம்பி போகிறேன். என்னால் முடியுமா, என்னால் முடியாதா, எனக்கு இந்த பசிக்குமே, நடுவில் எதுவும் இப்போ சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காதே, அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை. ராமர் சொல்லியாச்சு, நான் கிளம்புறேன், அவ்வளோதான். ஆஞ்சநேயா போய் அடுத்தது சீதா மாதாவை போய் இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு இதோ கிளம்பி போகிறேன், அவ்வளோதான். ஸோ தேர் இஸ் நோ செகண்ட் தாட் அட் ஆல். கண்டிப்பாக பிரதர். அந்த சுந்தரகாண்டத்தில் ஐ வாண்ட் டு சே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதுதான் தர்மம். உள்ள உணர்றது, அந்த ஆன்மாவை உணர்வது சத்தியம். என்ன அந்த சத்தியம் என்ன சொல்லுதோ அதை செய்யறது தான் தர்மம். சுந்தரகாண்டத்துலேயும் நீங்கள் பாருங்கள், அவங்க லங்கா கிளம்பும் போது 3 விதமாக அந்த ஒரு அப்டக்கிள்ஸ் வரும். ஃபஸ்ட்டு மைனாக பர்வதம், அது பாசிட்டிவான ஒரு அப்டக்கிள். ஆனால்
அவங்க நிறுத்தலை. ஆஞ்சநேயர் ஸ்டாப்பே பண்ணல. இல்லை, எனக்கு ராமர் ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டாங்க, அந்த டாஸ்க்கை நான் முடிக்கணும், அது வரைக்கும் நான் ரெஸ்ட் பண்ண மாட்டேன், சாரின்னு சொன்னாங்க. கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா சுரசா வந்தாங்க. சுரசாக்கு அப்புறமா இன்னொரு ராட்சசி வந்தாங்க. அது எல்லாமே தாண்டி அவங்க ராமர் ஒரு கோல் கொடுத்துட்டாங்க. அந்த கோலுக்கு he was going towards the goal. தர்மம் ராமர் சொல்றதை செயல்படும். இதுதான் சுவாமி அழகா ஃபாலோ த மாஸ்டர் அப்படின்னு 4Fல சொல்லுவார். ஃபாலோ த மாஸ்டர் அப்படின்னா மனசாட்சின்னு நம்ம சொல்றோம். அதான் இங்க சுவாமி இந்த லெட்டர்ல சொல்லியிருக்கிறது, உனக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாவை உணர்ந்து அதன் சொல்படி கேட்பது தான் ஃபாலோ த மாஸ்டர். இதே பகவத்கீதையில அழகா கிருஷ்ணர் சொல்ல, சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அர்ஜுனா அப்படிங்கிறார். இருக்கிற எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு என்ன சரணாகதி பண்ற தர்மத்தை பண்ணி நான் பார்த்துக்கிறேன், இதுதான் ஃபாலோ த மாஸ்டர். ஸோ அப்போ உள்ளுக்குள்ள உரையிற அந்த ஆன்மாவை உணர்தலே சத்தியம். அதை உணர்ந்ததுக்கு அப்புறம் அது என்ன சொல்லுதோ அதன்படி செயல்படுவது தான் தர்மம் அப்படிங்கிற சுவாமிங்க அழகா டெஃபினேஷன் முடிச்சுட்டு, ஆனால் இந்த ப்ராசஸில் இதை நம்ம இந்த மாதிரி இந்த ஒரு பிரயாணத்தில் இருக்கும்போது சுவாமி இந்த லெட்டரில் அழகாக பியூட்டிஃபுல்லாக என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குதுல்ல அப்படிங்கிறதையும் சொல்கிறார். என்னென்ன இடர்பாடுகள் வரும், உனக்கு இடைஞ்சல்கள் என்னென்னலாம் வரும்னா அதில் மெயினாக 2 சொல்கிறார் சுவாமி. அதில் மெயினாக மைண்ட்ஸ் விஷியஸ் கேம் அப்படிங்கிறார் சுவாமி. 1 April 1975 சுவாமியோட டிஸ்கோர்ஸில் மைண்ட்ஸ் விஷியஸ் கேம், மைண்டோட ஒரு மோசமான ஒரு கேம் விளையாட்டு என்னென்னா அதுலேருந்து வர 2 விஷயம். ஒன்று ஆசை, இன்னொன்று உந்துதல்கள், இம்பல்சஸ். இது 2த்துக்கும் நீ அதை செவி கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னால் இந்த மறுபடியும் வெளியில் இருக்கிற சர்ச் தான் போயிட்டு இருக்குமே தவிர உள்ளுக்குள்ளே போய் உன்னுடைய தேடுதல் நடக்காது அப்படிங்கிறாரு. அது என்ன அந்த இதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ ஒரு கடை இருக்குது, ஒரு மளிகை கடை இருக்குது, ஓனர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கடையில் வேலை செய்கிற பையனை பார்த்து அந்த கஸ்டமருக்கு ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்தாச்சு, நீ போய் பணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். இந்த பையன் போகிறான். பையன் போயிட்டு பணம் கேட்குறான், வாங்கிட்டு வந்துடுறான். இப்போ இந்த இடத்துல அந்த பையன் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஓனர் சொல்கிறாரு நான் செய்கிறேன். இப்போ இங்கே ஓனருங்கிறது தான் ஆன்மா, அந்த பையன்கிறது தான் நான். போய் கஸ்டமர்கிட்டவே பணம் வாங்கிட்டோம், பணத்தை வாங்கிட்டு இவர்கிட்ட கொடுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ அந்த பணத்தை கையில் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த பணத்தை நான் பாதி கொடுத்தா ஓனருக்கு என்ன தெரியுமா, இல்லை ஃபுல்லாகவே நான் எடுத்துக்கிட்டால் என்ன ஆக போகுது, இல்லை கஸ்டமர் பணமே கொடுக்கலன்னு சொன்னவருக்கு மட்டும் ஓனருக்கு என்ன தெரிய போகுது, இப்படி இல்லாமல் இந்த ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னான்னா ஓனர்கிட்ட நம்ம விலக வேண்டியிருக்கும். அப்போ சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, இந்த 17th November 1985 டிஸ்கோர்ஸில், இப்போ உதாரணத்துக்கு எனக்கு சுகர் இருக்குன்னா ஒரு மிஷினை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறோம் இல்லையா, இது எனக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு. உனக்கு ஆசை இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியணும்னா சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, பலன் மேல் பற்றுதல் இருந்தால் அப்போ உனக்கு ஆசை இருக்குன்னு அர்த்தம். அப்படி பார்த்தா யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்குது, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஆசை இருக்குது சுவாமியோட டெஃபினேஷன் படி பார்த்தா. அப்போ செயலுக்கான பலன் நம்ம எதிர்பார்த்தேன் அப்படின்னா தென் அப்போ ஆசை இருக்குன்னு அர்த்தம். அப்போ சுவாமி என்ன சொல்கிறாரு, தியானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சத்தியத்தை உணர்தல். சத்தியத்தை உணர்தல்னா ஆன்மா கட்டளையிட்டிருக்கு, நான் வேலை செய்கிறேன், அப்போ நான் ஒரு கருவி மட்டுமே அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா அதுதான் தியானம். சுவாமி தியானத்தை பற்றி இன்னொரு இடத்துல சொல்லும்பொழுது, எவ்ரிதிங் டச்சஸ் வித் காட் இஸ் மெடிடேஷன். எண்ணம், சொல், செயல், உணர்வு, இது எதுலேயும் கடவுளோடு நீ தொடர்பு படுத்தி கொண்டே இருந்த அப்படின்னா அதுதான் தியானம். அப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான், அப்போ போயிட்டு கஸ்டமர்கிட்ட போய் பணம் வாங்குறான், பணம் வாங்கி கொண்டு ஓனர்கிட்ட கொடுத்துட்றான். அப்படி அப்போ அது தியானமா இல்லையா? ஆமாம், ஓனர் சொல்கிறத அப்படியே செய்கிறான், அது தியானம். ஓனர் சொல்கிறத விட்டுட்டு அவன் வேறு ஏதாவது நடுப்புற பண்ணான் அப்படின்னா அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஆசைக்கு உட்பட்டு அதனோட விளைவுகளை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். விளைவுகள் வந்ததுன்னா மறுபடியும் திருப்பி அவன் இந்த வெளிப்புறமான தேடுதலில் தான் அவன் இருக்க வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரிஸ்க் டிசையர், ஆசை. அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னா தியானம்னா இங்கே சுவாமி சொல்கிறது அந்த ஆன்மா சொல்படி கேட்டு நான் ஒரு கருவி மட்டுமே அப்படிங்கிறத அந்த உணர்வு இருந்தால் மட்டும்தான் இந்த ரிஸ்க்லேருந்து நம்ம வெளியில் வர முடியும் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். வாட்ஸ் யுவர் தாட் ஆன் திஸ்? இன்னொரு ஸ்மால் அனாலஜி சுவாமி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பேப்பர் இருக்குது, பேப்பருக்குள்ளே நீங்கள் பக்கோடா வச்சிட்டிங்கன்னா நிறைய நேரம்க்கு அப்புறமா நீங்கள் பக்கோடா எடுத்தாலும் அந்த பேப்பர் அதே வாசனை வரும். அண்ட் நீங்கள் அதே பேப்பருக்குள்ளே ஒரு மல்லிப்பூ வச்சிட்டிங்கன்னா அந்த பேப்பருக்குள்ளே மல்லிப்பூ வாசனே வரும். நம்ம மைண்ட் அப்படி வாசனாஸ் இந்த ஜென்மத்தில் இல்லை, பல ஜென்மத்தில் நீங்கள் எந்த வேலை பண்ணிட்டீங்க, எப்படி நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, அந்த வாசனாவோட தான் மைண்டு வரும். அந்த இம்பல்ஸ் நீங்கள் சொன்னீங்க, அந்த டிசைர் சொன்னீங்க இல்லையா, அந்த டிசைர் அங்கேருந்து தான் வரும். அண்ட் சுவாமி என்ன சொல்லுவாங்க, ரைஸ் அபவ் தி டிசைர், அண்ட் தட் இஸ் வென் யூ வில் பிகம் எ ட்ரூ ஹியூமன் பீயிங்னு சொல்லுவாங்க. அடுத்த ரிஸ்க் சுவாமி சொல்கிறது உந்துதல்கள், இம்பல்சஸ். இப்போ அந்த பையனோட எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். இப்போ உதாரணத்துக்கு பணம் வாங்க போகிற இடத்துல அந்த கஸ்டமர் தகாத வார்த்தைகளால் திட்டிடுறார் அப்படின்னா அப்போ அந்த பையன் என்ன பண்ணணும், பணம் கொடுத்தா அதை வாங்கி போய் ஓனர்கிட்ட கொடுக்குற மாதிரி
இப்போ தகாத வார்த்தையில் திட்டினாலும் என்ன பண்ணணும், நேராக எடுத்துன்னு போய் சார் இந்த மாதிரி திட்டினார்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கணுமே தவிர, நீ எப்படி என்னை திட்டலான்னு சொல்லிட்டு அவர் களத்தில் இறக்க ஆரம்பித்தான் அப்படின்னா அந்த உந்துதல்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உந்துதல்கள், நீ எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உந்துதல்களுக்கு அவர் ஆட்பட்டார் அப்படின்னா மறுபடியும் சுவாமி என்ன சொல்ல, எக்கச்சக்கமாக போய் ஏதாவது இடத்துல மாட்டிப்ப. அப்போ இங்கே துறவு அப்படிங்கிறது அந்த உந்துதல்களை துறக்க வேண்டும். உள்ளுக்குள்ளுக்கிற அந்த இம்பல்சஸ் இம்மிடியட்டாக இதை செய்யலாம் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே தோணும் இல்லையா, அதை துறப்பது தான் இந்த ரெனன்சியேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்னென்னா ஃபேஸ் த டெவில், அந்த 4Fலேயே சுவாமி ரெண்டாவதாக வருது இல்லையா, ஃபேஸ் த டெவில். ஃபேஸ் த டெவில் அப்படின்னா தீய சக்தியை எதிர்கொள். இப்போ தீய சக்திங்கிறது எது அப்படின்னா சுவாமியை சொல்கிறாரு 6 ஜூலை 1975 டிஸ்கோர்ஸில் தீய சக்தி அப்படிங்கிறது இங்கே உன்னுடைய உந்துதல்கள் தான் தீய சக்தி அப்படிங்கிறது. திடீர்னு இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தோணுத. உதாரணத்துக்கு மாதிரி ரோட்லேயே போயிட்டுருக்கோம், சின்னதாக யாரோ ஒருத்தர் குறுக்க வந்துடுறாரு, என் மேலே தப்பு இருக்கலாம் இல்லை அவர் மேலேயும் தப்பு இருக்கலாம். என் மேலே தப்பு இருந்தால் நான் மன்னிப்பு கேட்கலாம், அவர் மேலே தப்பு இருந்தால் மன்னிச்சு விட்டுருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிடுறோம், திடீர்னு உள்ளுக்குள்ளே என்னென்ன உந்துதல்கள் வரும், அவரை திட்டணும், அவரை சண்டை போடணும், தகாத வார்த்தையில் பேசணும், அப்படி வருது இல்லையா, அதுலேருந்து நீ வெளியில் வரணும் அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு. ஸோ இந்த 2 ரிஸ்கையும் நீ மேனேஜ் பண்ண அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தேடுதல் வேட்டை பலமாக இருக்கும். அதான் சொல்லுவாங்க, மைண்ட் இஸ் அ மேட் மங்கி பிட்டன் பை எ ஸ்கார்பியன். அது பல ரூபங்கள் அப்படியே மாறிட்டே இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், யூ ஹேவ் டு டூ இட் த்ரூ மெடிடேஷன் ஆர் தியானம். அப்போ இங்கே துறவு தியானம் அப்படிங்கிறதுக்கு சுவாமி வேற ஒரு பரிணாமத்தில் அழகாக நமக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம இந்த லெட்டர், இந்த பிரேமதாரா இந்த லெட்டரோட எண்டுக்கு சம்மரி பண்ணிடலாம், நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இந்த லெட்டரை நம்ம 4ஆக பிரிக்கலாம். ஒன்று கோல், இலக்கு. அதில் தான் சுவாமி என்ன சொல்கிறாருன்னா உள்ளுக்குள்ளே எப்படி தேடணும், உள்ளுக்குள்ளே ஏன் தேடணும், அதெல்லாம் அதனுடைய கான்செப்டுவல்லாம் என்னங்கிறத சொன்னார். அதுதான் அருகாமையில் இருத்தல், இதுதான் உன்னுடைய இயற்கையான சொரூபம், இதெல்லாம் பற்றி பேசினார். இதை எப்படி செய்யறது அப்படின்னா அதுக்கு ஒரு டூல் தேவை, கருவி தேவை. அதுதான் உடல். அந்த உடலுக்குள்ளே இருக்கிறது ஆன்மான்னு பார்த்தோம். 3ஆவதாக மிஷன், இதோடைய செயல் திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தா சத்தியம் தர்மம், அதை பற்றியும் நம்ம பார்த்தோம். அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை உணர்தல் தான் சத்தியம், அது சொல்படி கேட்பது தான் தர்மம். அதுக்கு ஆஞ்சநேயர் நம்ம உதாரணமாக பார்த்தோம். இந்த ஒரு ப்ராசஸில் போகும்பொழுது என்ன ஒரு இடர்பாடு ரிஸ்க் உனக்கு வரும் அப்படின்னா ஆசையும் உந்துதல்களும். இந்த லெட்டர் படி இந்த சுவாமி சொன்ன இந்த லெட்டரில் ஆசையும் உந்துதல்களும் வரும். அதை எப்படி நான் கடந்து நீ வெளியில் வரணும், தியானத்தின் மூலியமாகவும் துறவு மூலியமாகவும் நீ வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லி அன்பும் ஆசைகளும் சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை சுவாமியோட திருப்பாதங்களில் நம்ம சமர்ப்பித்து இந்த சத்சங்கத்தை நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம ஜெய் சாய்.